கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் வீட்டிலே எப்படி நெய் செய்ய போகிறோன்னு. அதுக்கு முதல்ல பட்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆகும் நெய் செய்கிறதுக்கு. நீங்கள் என்ன பட்டர் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நந்தினி பட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். நார்மலாக இது நான் கர்நாடகாவில் இருக்கும்போது நான் பால் வாங்கி ஆடை சேர்த்து வச்சாலும் எனக்கு அந்த பால் பேக்கெட்டில் வந்து பட்டர் கிடைக்கும். அதனால் எனக்கு பிடிச்சனால நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பட்டர் அமுல் வாங்கிக்கலாம், மில்கி மிஸ்ட் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி என்ன பட்டர் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. வாங்க, நான் வந்து கிளாக்கும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கிளாக்கில் டைம் காட்டுறேன் உள்ளே போடும்போது எவ்வளோ டைமில் செய்கிறோம் அப்படின்னு. நாள் காய்ச்சின நெய் காலையில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நைட்டு காய்ச்சிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா மஞ்சள் கலரில் இருக்கா, நல்லா மணலான்னு சொல்லுவாங்களே, நல்லா திரியாக இருக்கும் இந்த நெய் பார்க்குறதுக்கு. நல்லா கமகமன்னு வாசனையும் வருது. வாங்க இந்த நெய்யை நான் எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த பட்டரை போடுற டைம் பார்த்துக்கோங்க, 8:20க்கு தான் நான் போடுறேன். நீங்கள் என்ன மாதிரி பட்டர் கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து நந்தினி பட்டரும் நல்லாயிருக்கும், மில்கி மிஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த 2 பட்டரில் தான் எப்போவுமே நான் நெய் காய்ச்சுவேன். ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெய் உருகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த வெண்ணெய் உருகிறதுக்கே மினிமம் 4 to 5 மினிட்ஸ் ஆகும் டைமு. நான் வந்து டைரெக்டாக நெய் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நெய்யை வந்து நம்ம விளக்கில் ஊற்றி ஏற்றணும்னா வெள்ளை கலரில் திரியாக இருக்கும். ரெண்டாவது ஒவ்வொரு சமயம் வந்து அது ஏதோ சிக்கு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மேபி ரொம்ப நாள் ஆன நெய்யாக இருக்கலாம். அதனால் நான் எப்போவுமே வந்து பட்டர் வாங்கி தான் நெய் உருக்கி யூஸ் பண்ணுவேன். இப்போது நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வருதில்ல, இந்த மாதிரி வரும்போது கேஸை வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிட்டோன்னா தான் நெய் வந்து முறிஞ்சு போயிடாது, இல்லைன்னா முறிஞ்சு போயிடும். இப்போ வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கருவேப்பிலையோ இல்லை துளசி இலையோ இல்லைன்னா முருங்கை இலையோ, இந்த பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சா, இதை வந்து ஒரு கொத்தை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லா பொங்கி வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கா, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடைச்சட்டியை தூக்கி நான் கீழே வச்சிடுறேன். இல்லைன்னா நெய் வந்து முறிஞ்சு போயிடும்னா அந்த ஸ்மெல் வராது, நெய் ஸ்மெல் வராது. முறிஞ்சிச்சுன்னா நெய் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்மெல் மட்டும் வராது. நான் 8:20க்கு காய்ச்சினேன், 8:28க்கெலாம் முடிஞ்சிருச்சு. 29ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு இந்த நெய் காய்ச்ச. நல்லா கம்மன்னு வாசனையும் வரும். நெய் காய்ச்சும் போது வீடு ஃபுல்லாகவே நெய் வாசனையாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பட்டர் வாங்கி நெய் காய்ச்சி பாருங்கள். 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் நெய் ரெடி ஆயிரும். நான் ஆல்ரெடி 2-3 நெய் காய்ச்சுற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். எனக்கு கேரளாவில் பசும்பால் கிடைக்காதனால நான் டைரெக்டாக பட்டர் வாங்கி நெய் காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.